அண்ணே மேக்கப் ரெடி. ஓகே. ஏமே ஹிந்தி சொல்லி கொடுக்கிறது கஷ்டமா இல்ல பாட்டு சொல்லி கொடுக்கிறது கஷ்டமா? ரெண்டுமே கஷ்டம் தான். இது பாட்டு கொஞ்சம் பெட்டரு, ஹிந்தி கத்து கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏப்ப கேக்குற? நீங்க ஹிந்தி வாத்தியா நான் பாட்டு வாத்தியா? எக்ஸ்கியூஸ் மீ, இந்த லேடிஸ் பேக் யாருது? எக்ஸ்கியூஸ் மீ, இதுல யார் லேடிஸ்? எங்கள்தா சார். டேக் இட். உள்ள எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. சரியா இருக்கு சார். அட எதுக்கு பாத்துக்குமா, சண்டை போடும்போது ஒண்ணு ரெண்டு மிஸ்ஸிங் ஆயிருக்கும். இல்ல நாங்களே பேக் திறந்து உள்ள கை விட்டு எடுத்து எறிஞ்சிருக்கோம். இல்ல கீழே விழுந்துருக்கு. இன்னைக்கு ஹாஸ்பிடல்ல தான். எல்லாம் கரெக்டா இருக்கு சார். என்ன பாம்பு ஒண்ணுதான் மிஸ்ஸிங். என்ன பாமா? அது டைகர் பாம் சார். எங்க அப்பாவுக்காக வாங்கி வச்சிருந்தது. ஓ என்ன டைகரா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? ஆமா, நாய் பிஸ்கட் நாய்க்கு, டைகர் பாம் டைகருக்கு. ஐயோ ரொம்ப வேடிக்கையா பேசுறீங்க. இந்த வயசுல அந்த சின்ன பசங்களோட சண்டை போட்டு எப்படி மேக்கப் பண்ணீங்க சார்? மேக்கப் தனியா போட்டோம், சண்டை தனியா போட்டோம். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். ஐயோ அண்ணே, எதுக்காக அந்த பேக் அடிச்சோம்? எதுக்காக? அவங்க வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு தானே. புரிய மேடம் 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 பயந்துட்டே மேடம் 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 என்ன மேடம், உங்களுக்காக நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த திருடர்களோட சண்டை போட்டு இந்த பேக்கை வாங்கி கொடுத்தோம். ஒரு நன்றிக்காகவாவது உங்க பேர் ஜானகி, அவங்க பேரு மைதிலின்னு சொல்லக்கூடாதா? அட எங்க பேர் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? அது உங்க பேக்ல ஒரு பேப்பர் இருந்தது, நாங்க சண்டை போடும்போது கீழே விழுந்துருச்சு. அந்த கேப்ல நான் எடுத்து படிச்சிட்டேன். எனிவே என் பேர் ஜானகி, இவ மைதிலி, என்னோட எல்டர் சிஸ்டர். பார்த்தா அக்கா மாதிரி இருக்கு, எல்டர் சிஸ்டர்னு சொல்றீங்க. ஐயோ எல்டர் சிஸ்டர்னு அக்கா தான் சார். அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஏன் தெரியாது? ஹிந்தி வாத்தியாருன்னு சொல்ல வரேன். அப்ப கரெக்ட். நீங்க ஹிந்தி வாத்தியாரா? அச்சா, நான் ஹிந்தி வாத்தியார், ஒரு பாட்டு வாத்தியார். அப்படியா? அப்படிதான் சார், நாங்களும் பாட்டு சொல்லி தரதுக்கும் ஹிந்தி சொல்லி தரதுக்கும் வாத்தியார் வேணும்னு விளம்பரம் கொடுத்திருந்தோம், பாத்தீங்களா? எஸ் எஸ், நாங்களும் பார்த்தோம். அங்க வந்தோம், வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது வேஸ்ட்னு. ஏன் சார்? அது வேற ஒண்ணு இல்ல பாப்பா. பாப்பாவா? சும்மா இரம்பா. சரி உடுப்பா. அங்க ஒருத்தங்கிட்ட சங்கராபரண ராகம் தெரியுமான்னு கேட்டேன். சோமயாஜுலு நடிச்சதான் கேக்குறான். அவங்கிட்ட போய் என்ன பேசுறது, அதான் ஓடியாந்துட்டேன். நீ பரவாயில்லப்பா, நான் ஒருத்தங்கிட்ட பேசினேன், ஃபுல்லா ஹிந்திலேயே பேசினா, எனக்கு ஒண்ணுமே புரியல, ஓடியாந்து. அதான் அவரும் ஓடியாந்துட்டாரு. நான் ஹிந்தி வாத்தியாரு, இவர் பாட்டு வாத்தியார். சார், நீங்க தப்பா நினைச்சுக்கலனா நீங்க தான் எப்படியாவது எங்களுக்கு பாட்டும் ஹிந்தியும் கத்து தரணும். ஓ சார், இது வரைக்கும் உங்க பேர் என்னன்னு சொல்லவே இல்லையா? இன்னும் நாங்களே முடிவு பண்ணலையா? முடிவு பண்ணலையா? அது வேற ஒண்ணு இல்ல, உங்களுக்கு ஹிந்தி கத்து கொடுக்கணுமா இல்லையான்னு முடிவு பண்ணும் இல்லையா. நாளைக்கு வீட்டுக்கு வந்து உங்க அப்பா பாக்குறோம், அப்போ ஒரு பேரோட வரும். வணக்கம். ஏன் உனக்கு பிடிக்கலையா? हाथी मेरा साथी दिलवाने दुआने हम दोनों बड़े वाह रूप तेरा मस्ताना உங்க வீட்டுக்குள்ள பூந்தாச்சா. ஏன் வேலை, என்ன வீடு வேற மாதிரி இருக்கு? இந்த வீடு தானா? அண்ணே, அன்னைக்கு ராத்திரியில வந்தோம், இப்ப பகல்ல வந்திருக்கோம், அதனாலதான் அப்படி தெரியுது. அதெல்லாம் ஓகேப்பா, எதுக்கு நம்ம பச்சை பெட்டியோட போறோம்? அண்ணே, வீட்டுக்குள்ள போனதும் நேரா பூஜை ரூமுக்கு போய் தனியா தியானம் பண்ணணும்னு சொல்ல போறோம். உள்ள போனதும் கதவை சாத்துறோம், கல்லுக்கடியில பதிச்சு வச்சிருக்கோமே பச்சை புட்டி, அதை எடுக்கிறோம், இந்த புட்டியை உள்ள வைக்கிறோம், பச்சை புட்டியோட போறோம், பச்சை புட்டியோட வரோம். யாருக்கும் சந்தேகம் வராது. ஓகேயா? ஓகே. என்ன கிடையாது, எண்ணெய் சட்டியில தண்ணி ஊத்தி வச்சிருக்காங்க. என்ன சார் பெட்டியோட வந்திருக்கீங்க? அது சென்டிமெண்ட் சுருதி புட்டி. ஐயோ, கேட்க நினைச்சு மறந்து போயிட்டேன். உங்க பேரு? என் பேரு கோயம்புத்தூர் கோபாலகிருஷ்ணன். என் பேரு பொள்ளாச்சி பொன்னுசாமி. உட்காருங்க சார், அப்பா வந்துருவாரு. முத வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நாங்க போய் காஃபி கொண்டு வரோம். முன்னாடி 2 தடவை வந்திருக்கேன், எதுவுமே சாப்பிடல. என்ன சொன்னீங்க? ஏதாவது சூடா எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றேன். அடுப்புல ஏதாவது இருந்தா புடிங்கிட்டு வாங்க. ஏன் ஜி? போயா எப்படியோ வீட்டுக்குள்ள வந்துட்டோம், பூஜை ரூமுக்குள்ள மட்டும் போயிட்டோம், படக்குன்னு குழியை தோண்டிடுவோம். அச்சா. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். உங்க 2 பேரை பத்தியும் என் பொண்ணுங்க நிறைய சொல்லிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். அவங்க யாருன்னு சொல்லலையே? இவங்க அம்மா. ஓ, உங்க அம்மா இவ்வளவு எங்க இருக்காங்க? ஐயோ, ஏமா இல்லீங்க, எங்க பொண்ணுங்களோட அம்மான்னு. செருப்பலடி செருப்பலடி செருப்பலடி. உங்க பேரை சொல்லவே இல்லையே. நான் கோயம்புத்தூர் பொன்னுசாமி. நான் பொள்ளாச்சி கோபாலசாமிங்க. என்ன சார் இது, பேரை மாத்தி மாத்தி சொல்றீங்க? ஐயோ, அது வேற ஒண்ணும் இல்ல, பேசிட்டே இருந்தோமா, அதனால மறந்துட்டோம். அப்பா, இவர் கோயம்புத்தூர் கோபாலகிருஷ்ணன். டாடி, இவர் பொள்ளாச்சி பொன்னுசாமி. அச்சா, சொந்த ஊர் கோயம்புத்தூர் பொள்ளாச்சின்னு சொல்றீங்க, அப்புறம் நீங்க எப்படி இங்க? பசங்களுக்கு எங்களுக்கும் சண்டை, சின்ன வயசுலயே ஓடியாந்துட்டோம். சின்ன வயசுலயே ஓடி வந்துட்டோம்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு பசங்க? என்னங்க, முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்கள போட்டு குழப்பிட்டு இருக்கீங்களே, சும்மா இருங்க. என்னங்க, இன்னைக்கே பாடத்தை ஆரம்பிச்சிருவீங்களா?
பூஜை ரூம் காட்டினீங்கன்னா தியானத்தை முடிச்சுட்டு ஆரம்பிச்சிடலாம். ஆமா, இவரு சரஸ்வதியோட ரிலேஷன்ஸ். வாங்க பூஜை ரூமா காட்டுறேன். வாங்க, வாங்க. பூஜைக்கு அவசரப்படாதீங்க, மெதுவா போங்க. ரொம்ப பக்தி. இதுதான் எங்க பூஜை ரூம். எப்படி? நீங்க போங்க, நாங்க தியானத்தை ஆரம்பிக்கணும். ஆமா, நானும் கலந்துக்கிறேன். நாங்க 2 பேரும் தனியா பண்ணணும். இல்ல, நான் ஒரு ஓரமா உட்கார்ந்து லட்சுமிய சரஸ்வதியை நினைச்சு தியானம் பண்ணணும். அதான். அது மட்டும் இல்ல, நாங்க டீப்பா ஆழமா தோண்டி தியானம் பண்ணுவோம். உங்களை வச்சுட்டு எப்படி? நான் எதுக்கு சொல்ல வந்தேன், ஒரு பொதுக்கு மேடம் போயிருங்க. நம்ம குழந்தைங்களுக்கு பாட்டும் இந்தியும் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி பூஜை பண்ணிட்டு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க எதுக்கு நடுவுல இன்னும் டிஃபன் சாப்பிடல? வாங்க வாங்க. போமா. என்ன இதேங்கற அது பேசுறாரு. அப்படிதான். அட வாங்கண்ணா. அண்ணே, நம்ம வச்ச கல் அப்படியே இருக்கு. அப்படி விநாயகா எங்களை மன்னிச்சிருப்பா. கொஞ்சம் தோண்டிட்டு பொட்டி எடுத்து போயிடும். தூக்குங்க. டேஸ்டா இருக்கு, சாப்பிடுறியா? பேசாம இருக்கீங்களா? அண்ணே, இடது பக்கம் இருக்கிறது பணப்பொட்டி, வலது பக்கம் இருக்கிறது சுதி பொட்டி. நல்ல ஞாபகம் இருக்குல்ல? அட எல்லாம் நல்ல ஞாபகத்துக்கு இருக்குப்பா. இடது பக்கம் இருக்கிறது பணப்பெட்டி, வலது பக்கம் இருக்கிறது சுதிப்பெட்டி. கரெக்டா? கரெக்ட். அண்ணே, யாரோ வர மாதிரி இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன். வா. அண்ணே, நல்ல ஞாபகம் வச்சிருக்கீங்களே? ஞாபகம் இருக்குப்பா. சுதிப்பெட்டி எடுத்து உள்ள வைங்க. இந்த வச்சாச்சு. ஏப்பா வேலு, சுதிப்பெட்டி வாடகைக்கு வேண்டதுமே இப்ப அந்த பெட்டியை வீட்டுக்குள்ள புதைச்சிட்டு வந்தோம். பொட்டிக்காரன் கேட்டா என்ன பதில் சொல்லுவேன்? அண்ணே, நம்ம கிட்ட இருக்கிற 1 கோடி ரூபாய்க்கு 1000 சுதிப்பெட்டி வாங்கலாம். அண்ணே, அந்த புட்டியை கொடுங்க. ஏன்னா உங்ககிட்ட நான் என்ன சொல்றேன்? என்ன சொன்னேன்? இடது பக்கம் இருக்கிற சூட்கேஸ் எடுத்து தாங்க சொன்னேன்ல. நான் இடது பக்கம் இருக்கிற சூட்கேஸ் தான் எடுத்து கொடுத்தேன். அது வலது, இதான் இடது. இல்ல, உனக்கு வலது, எனக்கு இடது. இல்ல, இதான் இடது. இதான் இடது. அட பாப்பா, இடது வலது தெரிஞ்சுக்கிறதுக்கு 1 கோடி ரூபாய் விட்டுட்டோம். இப்ப என்ன செய்யறது? இந்த பொட்டியை வச்சு மார்கழி மாதம் தெரிஞ்சிருவா பஜனை பாடலாம். அண்ணே, சும்மா இருங்க. இப்ப மறுபடியும் அந்த வீட்டுக்கு போய் ஹிந்தியும் பாட்டு கத்து கொடுக்கணும். அது எப்படிப்பா முடியும்? நீங்க ஒரு ஹிந்தி வாத்தியாரை பார்த்து ஹிந்தி கத்துங்க, நான் ஒரு பாட்டு வாத்தியாரை பார்த்து பாட்டு கத்துக்கிறேன். இன்னைக்கு கத்துக்கிறத நாளைக்கு அந்த பொண்ணுங்களுக்கு சொல்லி கொடுப்போம், நாளைக்கு கத்துக்கிறத நாளைக்கு போய் சொல்லி கொடுப்போம். நீங்க தான் உஸ்தாத் உலகநாதனா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? பார்த்தா வஸ்தாத் மாதிரி தெரியுறீங்க. உஸ்தாது நான் தான், வஸ்தாது நான் தான். உன் பேர் என்ன? தமிழ் மணி. ஹிந்தி கத்துக்கணும். என்கிட்ட ஹிந்தி கத்துக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே. அது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, நான் ஹிந்தி கத்துக்கிட்டு தான் போவேன். சொன்ன வார்த்தைய காப்பாத்தணும்பா. நாட்டுல யாருமே அதை செய்யறது இல்லைங்க. நான் ரொம்ப டென்ஷனான ஆளு, கை கால எடுத்துருவேன். கை கால் போனாலும் பரவாயில்ல சார், நான் ஹிந்தி கத்துக்கிட்டு தான் சார் போவேன். டேய், ஹிந்தி சொல்லி தர்ற எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வா. எக்யூப்மெண்ட்ஸா? ஹிந்தி என்ன கம்ப்யூட்டர்ல கத்து கொடுக்க போறானா? ஐயோ, எதையோ கொண்டு வர்றானுங்க சார். என்ன சார் இதெல்லாம்? எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே சொல்லி தர போறேன். நீங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டே சொல்லி கொடுத்தாலும் சரி, குளிச்சிட்டே சொல்லி கொடுத்தாலும் சரி, எனக்கு ரொம்ப அவசரம். அவசரப்படாதே, நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டே சொல்லி கொடுப்பேன், நீ எக்ஸசைஸ் பண்ணிட்டே கத்துக்கணும். நானும் எக்ஸசைஸ் பண்ணணுமா? ஆமாய்யா, ஒரு மனிதனுக்கு அறிவு மட்டும் இருந்தா போதாது, ஆரோக்கியம் வேணும். பாஷ்யம் மட்டும் இருந்தா போதாது, பலமும் வேணும். எடு கரலாவ. எடு. முதல்ல ஹிந்தில 1 2 3 ஆரம்பிப்போம்.
ஒண்ணுக்கு ஹிந்தில என்னன்னு சொல்லு. ஒரு விரல காட்டுவேன். பாச தெரியாதுன்னு சொன்னா இடத்த காட்டிட மாட்டாங்களா? இதுக்கு பாச முக்கியங்களா? யோ, அந்த ஒண்ணுக்கு இல்லையா 1, அதுக்கு ஹிந்தில என்னன்னு சொல்லு. தெரியலீங்களா? சொல்றத செய்யு. 1 2 3 4. ஒண்ணுக்கு இவ்வளவுங்களா? யோ, அதெல்லாம் 1 2 3 4. கரளாவை சுத்து. 1 2 3 சொல்லிக்கிட்டே 100 தடவை சுத்து. திரும்பி வருவேன். ஏப்பா, நீங்களும் ஹிந்தி கத்துக்க வந்தீங்களா? ஆமாங்க, கைய வலிக்குது தூக்க முடியலன்னு சொன்ன கைய உடைச்சாரு. தலைக்கு மேல தூக்க சொன்னாருங்க, தலையை உடைச்சாருங்க. நிலைமை பரவாயில்லைங்க, உங்க நிலைமை ரொம்ப மோசம். வாத்தியாரே, சீக்கிரம் சொல்லி முடிங்க வாத்தியாரே. இடுப்பு வரைக்கும் தண்ணி இருந்துச்சு, மடைய வேற திறந்து விட்டாங்க, கழுத்து வரைக்கும் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மூழ்கிடுவாங்க. சீக்கிரம் சொல்லி விடுங்க. வாட்டர் கம்மி தண்ணி வருது. இன்னும் எத்தனை தடவை சொல்றது உஸ்தாத்ஜி? நான் இந்த 100 முட்டையை குடிச்சு முடிக்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இரு. ஐயோ, 100 முட்டையா? அது ரொம்ப லேட் ஆகுமே. நான் இப்படி தள்ளி விட்டுட்டா? சரிகம பதனி சரிரிக கமம பபதனி நிச சரிக சரிக சரி சரிகம பதனி சனித சனித சனி சனித பமகரிச. ஜானகி, நான் கொஞ்சமா அழகா சொல்லி கொடுத்தத பாடாம நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நீளமா பாடுறிய. இல்ல சார், ஏற்கனவே கர்நாடிக் மியூசிக் ஓரளவு கத்துக்கிட்டேன். சரளி வரிசை, ஜண்ட வரிசை, அலங்காரம், வர்ணம் வரைக்கும் கத்துக்கிட்டேன் சார். அதனால என்ன மன்னிச்சிடுங்க சார். இப்ப நேரா பாட்டுக்கே போலாம். போலாம். திடீர்னு பாட்டுன்னு சொன்னா எப்படி? இதெல்லாம் ஒரு நாளைக்கு முன்னாடியே சொல்லணும். அது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அஷ்டமி சார். நேத்திக்குதான் அஷ்டமி, இன்னைக்கு நவமி. தெரியும் தெரியும். அஷ்டமிக்கு அடுத்த நாள் நவமின்னு சொல்ல வந்தேன். நவமி நல்ல நாள் தானே சார்? பாடத்தை இன்னைக்கு ஆரம்பிச்சலாம் சார். நோ 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 நோ. நவமி எதுக்கு வேணாலும் நல்ல நாளா இருக்கலாம், ஆனா கீர்த்தனைக்கு மட்டும் நல்ல நாளே கிடையாது. இப்ப நாம என்ன பண்ணுவோம்? சங்கீத தேவதையை நினைச்சு நல்ல பிரார்த்தனை பண்ணுவோம். கீர்த்தனை வேணாம், பிரார்த்து. ஹிந்தி கத்து தரேன்னு வந்து 10 நிமிஷம் ஆச்சு. சுத்தி சுத்தியே பாத்துட்டு இருக்கீங்க. யாரை தேடுறீங்க? இருமா, என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். எக்யூப்மெண்ட்ஸ் தேடுறேன். எக்யூப்மெண்ட்ஸா? ஆமா, அது இருந்தா தான் இந்தியே வரும். ஓ, ஆபத்துக்கு பாவம் இல்ல. என்ன மாஸ்டர் பூல எடுத்து போடுறீங்க? இது உனக்கு தேவையில்லாத கேள்வி. உனக்கு இந்திய எண்ணிக்கையில இருந்து ஆரம்பிக்கிறேன். ஏக், தோ, தீன், சார். மாஸ்டர் ஏன் சுத்தி சுத்தி சொல்லி தரீங்க? அந்த உஸ்தாத் உலகநாதன் எனக்கு கத்து கொடுத்த மாதிரி தானே நான் உனக்கு கத்து கொடுக்க முடியும். நீங்க சொல்றது எனக்கு புரியல மாஸ்டர். இங்க பாருமா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன மாஸ்டர் மட்டும் கூப்பிடாத. ஹிந்தி வாத்தியாருன்னா மாஸ்டர்னு தானே கூப்பிடணும். மாஸ்டர்னா எனக்கு தோசை ஞாபகம் தான் வருது. தோசையா? दो सही, दो सही, एक सही, तीन सही, चार सही. ஓ சார், ஒரு விஷயம் சொல்றேன். ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும். ஹிந்தி தெரியுமா? ஆமா சார், ஹிந்தில எனக்கு 1000 வரைக்கும் தெரியும். ஓ, ஹிந்தில 1000 வரைக்கும் இருக்கா? ஹிந்தி ஆனாலும் இங்கிலீஷ் ஆனாலும் கணக்கு ஒண்ணுதானே சார். எனக்கு 100 வரைக்கும் தானே சொல்லி கொடுத்தான். அதை விடுங்க சார், எனக்கு நீங்க தான் பேச கத்து கொடுக்கணும். நீ நல்லா தானே பேசுற, உனக்கு ஒண்ணும் திக்குவா இல்லையே. இப்பவும் தமிழ் தானா? நீங்க ஹிந்தி சொல்லி தரவே மாட்டீங்க. சரி, இன்னைக்கு என்ன கிழமை? புதன். புதனுக்கு ஹிந்திக்கு ஆகாத. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அது நல்லது தானே? தமிழுக்கு நல்லதுமா, ஹிந்திக்கு கெட்டதாச்சே. நீ யோசிச்சு பாரு, புதன்கிழமை தான் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்துனாங்க. 2 ஹிந்தி படம் புதன்கிழமை ரிலீஸ் ஆச்சு. அற்று பிளாப். ஹிந்திக்கும் புதனுக்கு ஆகாது. அப்ப நாளைக்காவது சொல்லி கொடுக்குறீங்களா? நாளைக்கு தானே பாப்போம். நாளை நடப்பது நாராயணன் செயல். ஐயோ, திரும்பவும் தமிழா? சரி, நானா பட்டுகிற செயல். இப்போ உனக்கு திருப்தி தானே? நான் வரேன் சார். ஹாய் மைதிலி. ஹாய் கீர்த்தி, வா வந்து உட்காரு. எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். ஓ, இவர்தான் உன்னோட ஹிந்தி மாஸ்டரா? சார், இவ கீர்த்தனா டெல்லில இருந்து வந்திருக்கா. இவளுக்கு உங்க கூட ஹிந்தில பேசணுமா? ஹிந்திலியா? ஆமா சார், ஹிந்தில கொஞ்சம் டவுட்லா இருக்கு சார். அதுக்கு டிக்ஷனரி எடுத்து பாருமா. சார், இவ கூட ஹிந்தில நல்லா கவிதை எழுதுவா. எழுதி கொடுத்து சொல்லலாம், வீட்டுல உட்கார்ந்து படிச்சுக்கிறேன். ப்ளீஸ் சார். விடமாட்டேன் நீயா? இந்த வர்றேன். எதுக்கு ஆபத்துக்கு பாவம் இல்ல. என்ன சார் இது, வீடா எல்லாம் போடுறீங்க, அப்புறம் எப்படி ஹிந்தில? அப்பா அப்பா பாரு வா. என்னடி ஷேர் சொல்றாரு? ஷேர்னா ஹிந்தில கவிதை. நீங்க சொல்லுங்க ஜி.
ஒண்ணுமே புரியல, என்னடி சொல்றாரு? தமிழ் में एक पगली है, सोना भी मिल जाएगा. அப்படின்னா பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது, புதன்கிழமை இந்திக்கு ஆகாது அப்படின்னு சொல்றாரு. அப்படியே சொல்றீங்க? ஓகே சார், அப்ப பாடத்தை நாளைக்கு ஆரம்பிச்சுக்கலாமா?